எதிர்காலத்தில் வருங்காலத்தில் வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா சமையலறை இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் சுவாமி ரூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாஸ்துவில் இந்த 2 ரூமை ஒமிட் பண்ணிவிட்டு பெட்ரூமு, ஹாலு, லெட்ரின் பாத்ரூம் வந்து நிறைய வச்சுக்குவாங்க. ஒரு வீட்டுக்கு 5 பெட்ரூம்னா 10 லெட்ரின் பாத்ரூம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம்லாம் இப்போ புதுசாக வரப்போகுது. இந்த 2 ரூம் இல்லை. இனிமேல் வரும் பில்டிங் கட்டும்போது அது கிடையாது. வாஸ்து பார்க்கும்போது அந்த வாஸ்து நிபுணர்கள் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீடு கட்டும்போது போயிடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? உக்ரான அறை அப்படின்னு சொல்லிட்டு தானிய கிடங்கு சேமிப்பு அறை ஒன்று வச்சுருந்தாங்க. மொத்தமாக நவதானியங்களாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது, ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது. அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் இருக்கும். சூரியனும் சந்திரனும் ஒளிப்படாத ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வருஷத்துக்கு தேவையான தானியங்களை, அரிசி, பருப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. அந்த அறையை திறக்கும்போது 3வது ஆளுக்கு தெரியாமல் கண்படாமல் உள்ளே போய் அன்னன்னைக்கு தேவையான தானியங்களை எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க. அப்படிப்பட்ட தானிய அறை, உக்ரான அறை அப்படிங்கிறது இப்போ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் இன் ஃப்யூச்சரில் வந்து சுவாமி ரூமும் இருக்காது, கிச்சனும் இருக்காது. க்ளவுட் கிச்சன், அதே மாதிரி ஜென்ரல் கிச்சன் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருந்து சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எடை போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கீரையெல்லாம் கூட எடை போட்டு வாங்குவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் மிக விரைவில் வரப்போகுது. பெரிய பெரிய ஃப்ளாட்லலாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ கல்யாண மண்டபத்தில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நீங்கள் போய் நேராக போய் சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் சார், நான் ஊரில் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களது சாப்பாடு செலவை வந்து உங்களது பில்லில் குறைச்சிடுவாங்க. நம்ம ஈவன் ஃப்ளாட்டாக இருக்கட்டும், அக்கத்து பக்கத்து வீடாக இருக்கட்டும், ஒரு தெருவுக்கு ஒரு க்ளவுட் கிச்சன்லாம் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும். சுவாமி ரூமுங்கிறது இனிமேல் கோவில் தான். தனிப்பட்ட வீட்டில் வந்து சுவாமி ரூம் இருக்காது. தெரு முனையில் இருக்கிற வீடோ கோவில்லையோ அல்லது அந்த ஊரில் இருக்கிற கோவில்லையோ. நல்ல காலம் பாட்டி சொல்லிட்டு போனான், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவள் சொன்னதுனால கொஞ்சம் தப்பித்தோம். அதுவும் இல்லைன்னா அந்த கோவிலில் அந்த கோவிலும் அந்த ஊரில் இருக்காது. ஆகவே சமூக மாற்றங்கள், விழிப்புணர்வுகள் என்ற பேரில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.